ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கியூபோ ஸ்மார்ட் 360 டிகிரி கேமரா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமராவோட முக்கியமான ஃபியூச்சர் என்ன, இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேமராவோட முக்கியமான ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா, இந்த கேமரா ஒரு 3 மெகாபிக்சல் கொண்ட கேமரா, வைஃபை கேமரா. நம்மக்கிட்ட வைஃபை கனெக்ஷனில் கான்ஃபிகர் பண்ணிட்டு மொபைலில் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி மொபைலில் வியூ பண்ணி பார்க்கும்போது நீங்கள் 360 டிகிரி பேன் டில்ட் பண்ண முடியும். இந்த கேமராவில் 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த கேமரா பர்சனை மட்டும் டிடெக்ட் பண்ணணும். அடுத்தது இந்த கேமராவில் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. அது போக இந்த கேமராவில் மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த கேமராவோட முக்கியமான ஃபியூச்சர் எல்லாம். இப்போதைக்கு இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கியூபோ கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு இந்த கேமராவோட பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே மைக்ரோ USB போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் பவர் கொடுத்து ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த கேமரா வார்ம் அப் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே கியூபோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும். அது அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்த பிறகு இங்கே கீழே கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்டு கூகுள் அக்கௌண்ட் கூட நீங்கள் லாகின் பண்ண முடியும். அது ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோன்னா கீழே நம்ம கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். Cubo camera is ready for setup. Follow the instruction from Cubo app. இப்போ நம்ம மொபைலில் செய்ய வேண்டியது பார்த்தோன்னா, இங்கே உங்களுக்கு ஃபுல் நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம நேம் கொடுக்கலாம். நேம் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் அட்ரஸை கொடுங்க. இங்கே மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியும் செக்யூராகவும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கீழே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போது இங்கே கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். லோட் ஆகி மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று போகும். அது மெயிலுக்கு அந்த லிங்க் போகும். இப்போதைக்கு நான் மெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணலாம். இங்கே மெயில் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே லிங்க் ஒன்று வந்திருக்கும். அந்த லிங்க்கை நம்ம ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பிறகு இங்கே வெரிஃபை ஒரு மெயில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை டிக் பண்ணாலே ஆக்டிவேஷன் ஆகிடும். இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷன் போயிடலாம். அப்ளிகேஷன் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிக் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு மெயில் சென்டர் வந்துருச்சு. இப்போதைக்கு இங்கே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இங்கே மொபைல் நம்பர் கேட்குது. இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு இதுக்கு OTP ஒன்று வரும். அந்த OTP என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன கேமரா கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்குது. இங்கே நம்ம எந்த கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம யூஸ் பண்ணுறது 3 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. அந்த கேமராவை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ண பிறகு பார்த்தோன்னா இந்த கேமராவில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று இங்கே இண்டிகேஷன் உள்ள மாடல் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இண்டிகேஷன் உள்ள மாடல் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது இந்த இடத்த இண்டிகேஷன் உள்ள மாடல் நம்ம கையில் இருக்குது. ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தம்போது இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்க சொல்லுது. பவர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அடுத்து ரீசெட் பண்ண சொல்லுது. ரீசெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இங்கே இந்த ரெட் இண்டிகேஷன் பிளிங்க் ஆகுதான்னு கேட்குது. பிளிங்க் ஆகுது. கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தம்போது இந்த கேமராவுக்கான நேம் கேட்குது. இந்த கேமரா எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்தோட நேம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த கேமராவை நான் ஹோம்னு கொடுத்துட்றேன். ஹோமில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஹோம்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட், அதாவது நியர்பை இருக்க வைஃபை ஃபுல்லாக வரும். உங்கள் வைஃபை எதுவோ அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு இந்த வைஃபையை செலக்ட் பண்ணிவிட்டு வைஃபைக்கான பாஸ்வேர்டு போட வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்துட்டு இந்த கேமராவுக்கு 2.4 மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். 5G சப்போர்ட் ஆகாது. ஜஸ்ட்டு கீழே கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை பண்ணுது. வைஃபை நேமும் வைஃபை பாஸ்வேர்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வர QR கோடை இந்த கேமரா லென்ஸு முன்னாடி ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட்டு QR code scanned. Please wait. இப்போதைக்கு QR கோட் ஸ்கேன் ஆகிடுச்சு. நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே கான்ஃபிகர் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் செட்டப்பே முடிஞ்சிடும். வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இங்கே கீழே லெட்ஸ் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதை அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணல. டோன்ட் அலவுட்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு மெமரி கார்டு போட சொல்லுது. இப்போதைக்கு மெமரி கார்டு எதுவும் நான் போடலை. இதையும் நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போதைக்கு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சு.
இப்போதைக்கு நம்ம கேமரா யூஸ் பண்ண ரெடியாக இருக்குது, யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கேமராவை ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட்டு இங்கே ரீலோட் கொடுக்கலாம். ரீலோட் கொடுத்த பிறகு லோட் ஆகி கேமரா வந்துடும். ஜஸ்ட் இப்போதைக்கு கேமரா வந்துடுச்சு. இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் இந்த கேமரா செட்டப். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. இதில் உள்ள ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ ஆப்ஷன் ஆன் பண்ணோம்னா இந்த கேமரா நியர்பை இருக்கிற ஆடியோவை நமக்கு கேட்குற மாதிரி கொடுக்கும். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் அடுத்தது 2-way டாக். நம்ம இதுக்கு மைக்குக்கான பர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கோம். நம்ம 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். அடுத்தது சைரன் கொடுக்க வைக்க முடியும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இது மாதிரி சைரன் கொடுக்க வைக்க முடியும். அதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே எஸ்டியிலேருந்து நம்ம ஹெச்டி மாற்றிக்கலாம். ஹெச்டி மாற்றும் போது தான் இந்த கேமராடைய அந்த 3 மெகாபிக்சல் ஃபுல் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம தேவைப்பட்டால் நம்ம வீடியோ போயிட்டே இருக்க, லைவ் பார்த்துட்டே இருக்கோம்னா அதை ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு எஸ் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போதைக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது வேணும்னா ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்னாப் எடுக்கலாம். அடுத்தது நம்ம 360 டிகிரி கொடுத்துட்டோம்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு நமக்கு தேவைன்னா லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு அப் பண்ண முடியும், டவுன் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த கேமரா முக்கியமான ஃபியூச்சர் எல்லாம். இப்போதைக்கு இந்த கேமரா கான்ஃபிகரேஷன் இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த கேமராவுடைய ஃபியூச்சர் சொல்லிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி சொல்லிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.